தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த 22ஆம் தேதிதான் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். மேலும் இந்த கொடியில் சிவப்பு மஞ்சள் நிறங்கள் பிரதானமாக காணப்படுகிறது. இது மட்டும் கிடையாது, 2 போர் யானைகள், நடுவே வாகை மலர், அதனை சுற்றி பச்சை மற்றும் நீல நிறத்துல 28 நட்சத்திரங்கள் என விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்ற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கட்சி நிர்வாகிகள் முறையான அனுமதி பெற்ற பிறகு ஏற்ற வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் அனுமதியின்றி எங்கும் கொடிக்கம்பங்கள் வைக்கக்கூடாது எனவும், அனுமதியின்றி கொடியேற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது இன்று மதுரையில 50 அடி உயரத்துல கொடிக்கம்பம் நட்டு கொடியேற்ற அனுமதி கிடைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. மதுரை மாவட்டம் ஓடைப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெற்றிருக்கிறது. இதுல 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 35,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை, 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் விழா நிறைவுல 1000 பேருக்கு சமபந்தி அசைவ விருந்துமே பரிமாறப்பட்டிருக்கு. மேலும் தமிழகத்திலேயே முதல் முறையாக 50 அடி உயர கொடியேற்றி வைத்து 1000 பேருக்கு சமபந்தி அசைவு விருந்து வழங்கப்பட்டிருக்கு. முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 50 அடி உயர கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதியானது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழை இணைக்காததால் அனுமதியானது ரத்து செய்யப்படுவதாக காவல்துறை தரப்புல விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழகத்திலேயே முதல் முறையாக 50 அடி உயர கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனை கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார். இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை இது குறித்து கூறிய பொழுது, முன்பாக மதுரையில அனுமதியானது மறுக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு இடத்தில் அந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழக வெற்றிக் கழகம் இது குறித்து தெரிவிக்கையில் அனுமதியின்றி எங்கும் கொடியேற்றக்கூடாது என ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கையை மீறும் கட்சி நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் தலைமை கூறியுள்ளதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.